இப்போ பங்குனி உத்திரம் அண்ட் பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷங்க. இந்த நன்னாள்ல நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு வேண்டுதல்கள் என்ன வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்றீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறுங்கிறது ஐதீகம். அதாவது முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது வள்ளி தெய்வானை அம்மாவையும் சேர்த்து வழிபாடு பண்ணி 3 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா விரைவில் அந்த கோரிக்கை நிறைவேறும். அதாவது உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சுபகாரியம் இருக்கும். அந்த சுபகாரியம் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி மனதார ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் தயவாலையும் வள்ளி தெய்வானை அம்மா அருளாலையும் விரைவில் உங்கள் கோரிக்கை நிறைவேறுங்கிறது ஐதீகம். அதனால இந்த பங்குனி உத்திர நாள்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்ணீர் மல்க 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவனுக்கு முன்னாடி நில்லுங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது ஐதீகம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.